அருமையான மாலை பொழுதினில் அருமையான விழாவை சுல்தான்ஜி எங்கள் சிங்கம் ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இங்கு பார்க்கும்போது அனைவரும் சிங்கங்களாகத்தான் தென்படுகிறார்கள். எல்லோரும் செயல் வீரர்கள். ஒரு மாலை பொழுதுகளை அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கைத்தறினா ஹார்ட் அட்டாக் வராது, பிளட் சுகர் எதுவும் வராது. உங்கள் பொன்னான கரங்களை ஒருமுறை தட்டைகள். பத்தவில்லை, விண்ணை பிளக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை. நன்றி நன்றி நன்றி. அருமை சிங்கவே உரையாற்றுங்கள். நாம் ஒன்றுபடாவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை. நாம் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு இணை யாருமே இல்லை என்று உறக்க சொல்லி நமது தமிழகம் முழுவதும் அல்லாது இந்திய உலகமே பார்க்கும் நம் இந்திய பெருமையை உள்ளாட்டிய நமது காகிதவுடைய பிறநாள் அன்று நமது கழகம் துவங்கப்பட்டது. இந்த 100 ஆண்டுகள் நிறைவுகளில் மிகப்பெரிய ஒரு பல மாற்றங்களை, பல உறவுகளை நான் சம்பாதித்துள்ளேன். இது பூரா என்னுடைய அன்பு உறவுகள் தான். இது யாருமே எதிர்பார்த்த ஒரு உறவு கிடையாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு நான் உன் கூட இருக்கேன், நீ சப்போர்ட் பண்ணு, எல்லாமே நீ வெள்ளட்டி கொண்டு போன உறவுகள் தான் பூரா எல்லாமே. இனி எல்லாம் எனக்காக இது எனக்காக இல்லை, நம்மளுக்காக. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. இந்த 2வது ஆண்டை நம்ம வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறேன்ற ஒரு நிகழ்ச்சிக்காக தான் இந்த ஒக்டோபரை கொண்டாடிக்கலாம். இது ஒரு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. நான் கேட்க வச்சு தான் மன்னிச்சுக்கோங்க. மாமா ஞான வயசு பையனுக்கே பயன் சும்மா ஸ்டேஜ் அந்து விடுவேன். ஆமா என்ன எங்க அன்பு மாமா சூப்பர் ஞானவேல் சரவணன் மாமா அவர்களுடைய நிறுவனர் தமிழ் சேவா சங்கத்தோட கூட பிறந்த தம்பி ஞான பாண்டியன் மாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போது மாமா ஞானவேல் பாண்டியன் அவர்கள் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி நம்மிடத்தில் உரையாற்ற உள்ளார். அன்பு மாமா AM சௌத்ரி அவர்களை வருவார் என வரவேற்கிறோம். சிறப்பான ஏற்பாடு. ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழாவை மைக்கு மடிக்கணும். தமிழ் சேவா சங்கத்தின் நிறுவனர் ஐயா சுல்தான் ஞானசாமிகள் அவர்களின் ஆசியுடன் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு மரியாதைகளை செலுத்தி
ஒன்றுபடாவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை, நாம் ஒன்றுபட்டு விட்டால் நமக்கு இணை யாரும் இல்லை. நாம் ஒன்றுபட்டால் ஒன்று வரும். ஒரு சிறப்பான ஒரு வாக்கியம். நம்ம மாப்பிள்ளை அவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து சேர்ந்து சேர்க்கிறோம், ஒன்றிணைந்து சேர்க்கிறோம். எதுனா சேவைகள். பன்னீஸ்வர சங்கம் மிகப்பெரிய சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும். நாளை மாப்பிள்ளை செய்யும் அனைத்து விதமான சேவைகளுக்கும், அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் பன்னீஸ்வர சங்கம் உறுதுணையாக இருக்கும். இதான் நம்ம ஐயா அவர்கள் நம்மள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்ட செய்தி வந்ததுதான். மாப்பிள்ளை சுல்தான்ஜியோட அனைத்து முயற்சிகளுக்கும் பன்னீஸ்வர சங்கம் மிக்க உறுதுணையாக இருக்கும். மையத்தில் வாழ்வாங்கு மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானவரின் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த தொடர்பு வந்து நான் படிக்கும் போது முதல்ல ஐயா கைலமிலத்த அவர்கள் தான் அந்த பாடத்திட்டத்தில் அந்த இவரோட பாடத்தை பற்றி படிக்கும் போது கீழே எடுத்த பொருள் தான் அர்ப்பணி செய்யிட்டாங்கன்னா உலகத்துல வானுலகத்துல வந்து முக்கியமான தெய்வத்திற்கு சமமான இடத்துல நம்ம வைப்போம். ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது நான் 1988 படிக்கும் போது இந்த வாசனை இருந்துச்சு. ஐயாவோட வாழ்க்கை வரலாறுல இதில் வந்து இருந்துச்சு. உண்மையான விஷயம், நாம அறப்பணியை செஞ்சோம்னா, நம்ம சேவைகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கான இடம் எங்கேயுமே உண்டு. இறைவன் திருவடிகளுக்கு நமக்கான இடம் உண்டு. அந்த அறப்பணிகளை இணைத்து செய்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை வந்து என்ன அப்படின்னா, நான் நாகை மாவட்டத்துல தான் வளர்ந்தது. நாகை மாவட்டத்துல தான் 1991 முதல்ல வந்து தஞ்சாவூர்ல இருந்து நாகை மாவட்டம் 91 பிரியுது. அப்ப வந்து ஐயாவோட பேர் தான் மாவட்டத்துல பேர் நாகை கைலம் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாவட்டம் புதுசா தஞ்சாவூர்ல இருந்து 91 வந்து வைக்கிறாங்க. இது அந்த இது பெருமை வந்து எங்களுக்கு ஐயாவின் ஆசையுடன் இந்த டெல்லிய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிக்காரர்கள் வந்து மிக சிறப்பான இடத்துக்கு போகும். பன்னீஸ்வர சங்கம் உறுதுணையான பல விஷயங்களை வந்து மாப்பிள்ளைகளுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம். மேற்கொண்டு இப்ப நம்ம பண்ண பல நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க நடந்திருக்காங்க. பல உதவிகள் சேவைகள்ல தான் வந்து அடித்தளமா அடிநாதமா வந்து சுல்தான்ஜியும் அவர் நண்பர்கள் எல்லாமே கலந்து பண்ணிட்டாங்க. அது தொடரும். மாப்பிள்ளைக்கு என்னைக்கும் நம்ம உதவி இருக்கும். மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா ஞானதரன் அவர்கள் ஐயாவும் நம்ம மகிழ்ச்சி வெளியில இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு நம்ம வாழ்க்கையில் தெரிவிக்க சொன்னாங்க. மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. அன்பு மாமா ஞான சரணவேல் அவர்கள் இன்று இருந்தார்கள். வர முடியாத சூழ்நிலையில் அவருடைய அன்பு தம்பி மாமா ஞான சக்திவேல் அவர்களை அனுப்பியுள்ளார். அவருக்கு இந்த சாலை நிலையத்தில் மரியாதை செலுத்தி ஞான சரணவேல் மாமாவுடைய கேடயத்தை அவர் கையில் ஒப்படைக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தமிழ் சேவா சங்கம் வந்து நம்ம அன்னைக்கு யாருக்கும் விரிவா சொல்லல. ஆன்மீகத்துல வந்து எல்லாரும் நினைப்பாங்க நம்ம இந்துசம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு மாமாவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஆமா, சாரல் மாமாவே எனக்கு உத்தரவாதம் இருக்கு. என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ன வரைக்கும் வந்து எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 1500 மேல வந்து இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்ச்சுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணுமாப்ல. பாகுபாடு இஸ்லாம்னாலே சமத்துவம் தான்.
இதெல்லாம் இஸ்லாம்ல தனி மதம் கிடையாது. இஸ்லாம்ன்ற ஏன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இஸ்லாம்னா சமத்துவம். அந்த சமத்துவ உணர்வோட இருக்கக்கூடியவங்க தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? யாருமே இங்க வந்து வேற்றுமை பார்க்க ஆட்கள் யாருமே கிடையாது. அதுல வந்து இன்னைக்கு மாமா வந்து பள்ளிவாசல் கட்டுறதுக்கும் நான் உதவி பண்றேன் மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பள்ளிவாசல் எது பிரச்சனைனாலும் சரி, எந்த ஒரு சேதம்னாலும் சரி, உங்க பிளான் நான் நிற்பேன், உறுதுணையா நிற்பேன், நீங்க எதையும் துணிஞ்சு செய்யும் மாப்பிள்ளன்னு சொல்லி அப்ப இந்த வரைக்கும் எனக்கு மாமா வந்து முழு தைரியத்தையும் ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்காரு. நான் இந்த இதில் வந்து மாமா வந்து பெருமைப்படுத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இறைவனோட கிஃப்ட். இங்க நிற்கிற எல்லாமே இறைவனோட கிஃப்ட் தான். இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதே மிகப்பெரிய பெருமை. எல்லாருமே இறைவனோட கூப்பிட்டு. அதுதான் நான் இந்த விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஓகே, நன்றி.